ஹலோ ரன்னர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரன் பண்ணும்போது எப்படி மூச்சு விடுறது தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரன் பண்ணும்போது வாய் திறந்துட்டு ரன் பண்ணலாமா, இல்லை வாய் வழியாக மூச்சு விடலாமான்னு. ஸோ இன்னைக்கு சொல்ல போகிற டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உடம்புக்கு ரன் பண்ணும்போது முக்கியமாக தேவைப்படுறது ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் ப்ரீத்திங் வழியாக தான் கொண்டு போக முடியும். ஸோ உடம்புல ஆக்சிஜன் இன்டேக் பண்ணும்போது நம்ம பாடி மசிலில் இருக்கிற கார்போஹைட்ரேட் அந்த ஃபேட் இது ரெண்டுத்தையுமே அந்த ஆக்சிஜன் போயிட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த எனர்ஜி தான் நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கும் நம்ம ரன்னிங்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ உடம்புக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். எந்த அளவு நம்ம பாடி ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுதோ உங்கள் ரன்னிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, மூச்சு வாய் வழியாக விடலாமான்னு டவுட் இருக்கும். ஸோ தாராளமாக விடலாம். ஸோ மூக்கு வழியாக மூச்சு எடுத்துட்டு ஸ்லோவாக எக்ஸேல் வாய் வழியாக வெளியே விடலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி மூக்கு வழியாக எடுத்து வாய் வழியாக எக்ஸேல் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் ரன்னிங். ஸோ இன்னொரு விஷயம், செஸ்டில் ப்ரீத் பண்ணாதீங்க. ஸோ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் அப்டமன். ஸோ ரன் பண்ணும்போது மூச்சு எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட அப்டமன் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ணுங்கள். ஸோ மூச்சு எடுத்து செஸ்ட் கொண்டு போகாமல் அடிவேர் வரைக்கும் கொண்டு போயிட்டு எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ மூணாவது விஷயம், ரிலாக்ஸாக ரன் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பாடி ஃபார்மு, உங்களோட ஷோல்டர் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட ப்ரீத்திங் ஃப்ளோவை ஈஸியாக வச்சுக்க. ஸோ நாலாவது விஷயம், உங்களோட ரன்னிங் ரிதம். ஸோ நான் மூச்சு இழுக்கிறேன், ஸோ 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் மூச்சை விடுறேன். ஸோ மூச்சு எடுத்துட்டு ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் மூச்சை ரிலாக்ஸாக வெளியே விடலாம். ஸோ இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸ்லோவாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் போது 2 ஸ்டெப்பு, மூச்சு விடும்போது 2 ஸ்டெப்பு, இதை நீங்கள் ரிலாக்ஸாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எப்போ மூச்சு விட கஷ்டமாக இருந்தாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணி ப்ரீத்திங்கை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் கொண்டு வந்துட்டு திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ ரொம்ப மூச்சு வாங்குது அதோட ஓடக்கூடாது. ஸோ ரிலாக்ஸ், ப்ரீத்திங் நார்மலான அந்த ஃப்ளோ கொண்டு வந்துட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீத்திங். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்ம் அப் அப்போ பேசிக்காக ப்ரீத் இன் ப்ரீத்தோட எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யோகாஸில் அந்த ஒரு பக்கம் மூக்க மூடிட்டு இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரீத்திங்கை கண்ட்ரோலாக வச்சுக்க யூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் ரன் அப்போ கண்டிப்பாக உங்கள் ரன்னிங் அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரீத்திங் டெக்னிக் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரன்னுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.